அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஜூலை 4 முதல் 8 வரை சூப்பரான அறிவிப்பை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகமானது ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு 400 சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கானது ஜூலை 7ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. பொதுமக்கள் வரும் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலான நாட்களில் இவ்விழாவிற்கு தமிழ்நாட்டில் பல ஊர்களிலிருந்து 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக வரும் ஜூலை 4ஆம் தேதி மதியம் முதல் 8ஆம் தேதி மதியம் வரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு 400 சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விழாவினை முன்னிட்டு திருச்செந்தூரில் திருநெல்வேலி சாலையில் குமாரபுரம், நாகர்கோயில் சாலையில் தெப்பக்குளம், தூத்துக்குடி சாலையில் ITA வளாகம் ஆகிய 3 இடங்களிலும் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டும் உள்ளது. இந்த 3 தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் கோவில் வாசல் வரை செல்வதற்கு வசதியாக 30 கட்டணமில்லா சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. இவ்விழாவினை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் உள்ளவர்கள் பங்கேற்க வசதியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தினசரி சென்னை, திருச்சி, கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டும் உள்ளது. இந்த நிலையில்தான் ஜூலை 6, 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூரத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு TNSTC.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக பயணச்சீட்டினை முன்பதிவு செய்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இச்சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது.